கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. May the Lord's name be glorified. நீண்ட நாட்களுக்கு பின்பு உங்கள் மத்தியிலே வர தேவன் எனக்கு தயவு பாராட்டினார். The Lord has granted me favor to be in your midst after many days. ஸோ தேவன் தொடர்ந்து அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. May the Lord continue to bless us with His presence. இந்த வேளையில் சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சகோதரர் சொன்னாங்க. In this day, brother wanted me to pray for children. பிள்ளைகளை வளர்ப்பதில் அது எவ்வளோ பெரியதான பொறுப்பு என்று நாம் அறிந்திருக்கிறோம். We know that it's a big responsibility to bring up the children. சகோதரர் சொன்னாங்க 3 பிள்ளைகளை வளர்த்தவர் என்று சொல்லி. Brother told that I had brought up 3 children. பிரதர் சாக்கு எதுக்கெல்லாம் புக் எழுதியிருக்காங்க, ஆனால் பிள்ளைகளை வளர்க்குறது குறித்து அவர் புஸ்தகம் எழுத விரும்பவில்லை. Brother Zach has written books on different topics, but he didn't want to write a book on bringing up children. ஏனென்றால் நாம் யாருமே பிள்ளைகளை வளர்ப்பதில் தேறினவர்கள் என்று சொல்ல முடியாது. Because none of us can claim to be experts in bringing up children. ஆனால் பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய புத்திசாலித்தனம், அவர்கள் புரிந்து கொள்ளும் தன்மை எல்லாமே வித்தியாசமானது. So for every child, that intelligence and their understanding is different. சில காலகட்டத்தில் பிள்ளைகள் சந்தித்ததான பிரச்சனை இந்த காலத்தில் இல்லை, இந்த காலத்தில் உள்ள பிரச்சனைகள் எதிர்காலத்தில் இருக்காது. So the problems which our children are facing today are not what we faced yesterday, and what the problems are going to be faced tomorrow are not what is going to be today's. நான் சிறு பிள்ளையாக இருந்த காலத்தில் இருந்ததான சூழ்நிலைகள் நாங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் போது இல்லை, இப்பொழுது உள்ள சூழ்நிலைகள் எதிர்காலத்தில் இருக்காது. So when I brought up my children, that situation is not existing now, and this situation will not exist in the future. அதே மாதிரி கிராமங்களில் உள்ள சூழ்நிலையும் இது போன்ற பெரிய நகரங்களில் உள்ள சூழ்நிலை வித்தியாசமானது. And the same way, the situation in the cities will be different from the situation in the villages. ஸோ எனவே நமக்கு பிள்ளைகளுக்கு நாம் போதிக்கவில்லை, பெற்றோர்களுக்கு தான் இப்போ நாம் பகிர்ந்து கொள்கிறோம். So today we are not teaching the children, we are only teaching for the parents. ஸோ சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I want to share a few things. பிள்ளைகளை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுறதுங்கிறது புதிய உடன்படிக்கையில் அப்படி ஒரு கட்டளை கிடையாது. There is no commandment in the new covenant that we should dedicate our children and pray for them. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நம்ம வாசிக்கிறோம், வீடுகளை டெடிகேட் பண்ணுறது குறித்து நம்ம வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் உபாகமம் 20:5 வசனத்தை வாசிக்க வேண்டாம், நீங்கள் வாட்சி பார்த்துக்கிடுங்க. In the Old Testament we read about dedicating the houses. We read in Deuteronomy 20, Leviticus 25. We don't need to read it now, it's there. அதே மாதிரிக்க லூக்கா 2:27 அதே மாதிரிக்க பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமத்திலையும் நம்ம வாசிக்கிறோம். பிள்ளைகளை அந்த கர்ப்பத்தின் முதல் பிறப்பை தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம். So the firstborn son was dedicated to the Lord, as we read in Luke 2:27 and in Exodus also. ஆனால் புதிய உடன்படிக்கையில் சிறு பிள்ளைகளை தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று கட்டளையே இல்லை. There is no commandment in the new covenant that we have to dedicate our children. அப்படியானால் நாம் ஏன் இப்பொழுது பிள்ளைகளை எல்லாம் அர்ப்பணித்து ஜெபிக்க வேண்டும்? So why is it now that we dedicate children and pray for them? ஏனென்றால் கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று நாம் வாசிக்கிறோம். Because we read that it is the gift of God, the fruit of the womb is the gift of God, reward from God. நிறைய பேருக்கு பிள்ளைகளே இல்லை என்ற வருத்தம் இருக்கிறது. Many have a grief that they don't have children. ஸோ பிள்ளைகள் தேவன் நமக்கு கொடுத்ததான ஒரு கொடை. So one gift which God has given us is our children. எத்தனையோ பிள்ளைகள் தாயின் கர்ப்பத்திலேயே முதிராத பிண்டங்களாக அவர்கள் கழிந்து போகிறார்கள். So many babies are still born in the womb itself. எனவே பிறந்து கைகளில் தவழக்கூடியதான அந்த பிள்ளைகளுடைய இதுவரைக்கும் தேவன் காத்து வழி நடத்தினதுக்காக நன்றி சொல்லியும், so we want to thank God for giving us this child and making it crawl in our arms. அதே மாதிரி அந்த பிள்ளைகள் நோய் நொடி இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகத்தில் வித்தியாசமான வியாதிகள் எல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம். And today our children are healthy. To be here so many dreadful diseases. இதுக்கு முன்னாடி கேள்விப்படாத புது விதமான வியாதிகள் எல்லாம் நாம் நூதனமான வியாதிகளை எல்லாம் குறித்து இப்பொழுது கேள்விப்படுகிறோம். Nowadays we hear about new diseases which you have not heard of earlier, and very terrible diseases. ஸோ அந்த பிள்ளைகள் சரீர பிரகாரமான பாதிப்புகளுக்கு உள்ளாகாதபடிக்கு தேவன் காக்க வேண்டும்.
So the Lord should preserve our children so that they will not go through any sickness like that. ஒவ்வொரு நாளும் பலவிதமான விபத்துகளை குறித்து கேள்விப்படுகிறோம். Every day we hear about different types of accidents. குழந்தைகளை கடத்துகிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். There are people who kidnap children. பிள்ளைகளை தவறாக பயன்படுத்துகிறவர்கள் வளர்ந்து வருகிறார், எண்ணிக்கை அதிகரிக்கிறது. The people who abuse children, their numbers are increasing. அதே மாதிரி பிள்ளைகள் வளர்ந்து வரும் பொழுது அவர்கள் சந்திக்கக்கூடியதான பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கிறது. And as the children grow up, the number of problems and the types of problems they face is very much. அதே மாதிரி அவர்கள் வாலிப வயதை வரும்போது ஒவ்வொரு பருவத்திலையும் அவர்கள் வித்தியாசமான சமூக பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். And as they grow into the teenage age group, there are a lot of social pressures they face. இது மாதிரியான சிட்டில எல்லாம் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு ஏராளமான பணம் செலவழிக்க வேண்டியிருக்கிறது. And in cities like this we have to spend a lot of money to give a good education for children. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பிள்ளைகளை பெற்றோர்கள் தங்களுடைய பாதுகாப்புல வளர்க்கறாங்க. For a particular age, parents are able to bring up children under their watch. மிகவும் கட்டுப்பாட்டோடு கூட அந்த பிள்ளைகளை பொத்தி வளர்க்கறாங்க. And with lot of control they bring up their children in a very guarded manner. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பின்னாடி அந்த பிள்ளைகள் வெளியில போய் உலகத்தாரோடு கூட பழக வேண்டியிருக்கிறது. But after a certain stage our children have to go out and move with the people of the world. அவர்கள் பள்ளியிலும் கல்லூரிகளிலும் படிக்கும் பொழுது அல்லது வேலைக்கு போகும் பொழுது, when they go to the school or to the college and to the place of work, அவர்கள் உலக நண்பர்கள் மூலமாகவும் எதிர்ப்பாளியர்கள் மூலமாகவும் अनेक சோதனைகளை சந்திக்கிறார்கள். And through the worldly friends and through the opposite sex they are tempted in so many ways. எனவே அந்த பிள்ளைகள் இளம் வயதிலேயே தேவ பக்தி உள்ளவர்களாக மாறும்படிக்கு அந்த பெற்றோர்கள் சிறு வயதிலிருந்தே அவர்களை கர்த்தருக்கேற்ற போதனையிலும் சிக்ஷையிலும் வளர்க்க வேண்டியிருக்கு. So from a young age, small age, the parents have to take care that they bring up their children in the discipline and instruction of the Lord. 1 யோவான் 5:19 நம்ம வாசிக்கிறோம். We read in 1 John 5:19. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று வாசிக்கிறோம். The whole world is lying under the control of the devil. அதே மாதிரி பிலிப்பியர் 2:15 வாசிக்கிறோம். கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததி, அது நடுவில் நீங்க குற்றமற்றவர்களா இருக்கணும்னு வாசிக்கிறோம். So we read in Philippians chapter 2 verse 14 also that this 15. is a crooked and perverse generation. Philippians 2:15, it's a crooked and perverse generation and our children are growing in their midst. நம்முடைய பிள்ளைகள் சிறுவர்களா இருக்கும்போது ஒரு தேவ பக்தி உள்ளவர்களாக வீட்டில் வளர்ந்து வெளியில போகும் பொழுது கோணலும் மாறுபாடும் உள்ள பிசாசின் ஆளுகைக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு சமூகத்துக்குள்ள நாம் அனுப்புகிறோம். So when our children are brought up in the fear of God, when they grow up they go into the midst of a crooked and perverse generation where the whole world lies in the power of the evil one. நம்ம பவுல் எழுதுவார், அதாவது விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர் இப்படிப்பட்டவர்களோடு கூட நீங்கள் கலந்திருக்க கூடாதுன்னு நான் உங்களுக்கு எழுதினேன். So Paul will write in 1 Corinthians chapter 5 where he'll say that I told you not to mingle with those who are adulterers, fornicators and idolaters. சபையில் உள்ள சகோதர சகோதரிகள் அப்படி இருந்தால் அவங்களோட கூட நீங்கள் கலந்திருக்க கூடாதுன்னு தான் நான் எழுதினேன். So I wrote that if people in the church are like that, don't mingle with them. ஆனால் உலகத்துக்குள்ளே நீங்கள் போகும்போது அப்படிப்பட்டவங்க மத்தியில் தான் நீங்கள் வாழ்ந்தாகணும். But when you are going into the people of the world, you have to live among those people. ஸோ அவங்களோட நான் கலந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம உலகத்தை விட்டே போக வேண்டியிருக்கும். If you say that we won't mingle with them, you will have to go out of the world. ஸோ அப்படிப்பட்டதான நண்பர்களோடு கூட பழகும் பொழுது, பாய் ஃப்ரெண்ட்ஸு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு இப்படியெல்லாம் அவங்க பழகும் பொழுது, when you have to mingle and then have experience of boyfriends and girlfriends, அவர்கள் பலவிதமான ஒரு பாலி இச்சையினாலையும் அல்லது உலகத்தில் உள்ளதான அந்த லைஃப் ஸ்டைல்னாலையும் ஈர்க்கப்படுகிறார்கள். So those who are going into the world like that, they are drawn by all this exciting lifestyle and by the attraction of the opposite sex. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே போன பின்னாடி பிள்ளைகளை அடிக்க முடியாது. After a certain stage you can't beat your children. அப்போ அந்த சின்ன பிள்ளையிலேயே அவங்களுடைய இருதயத்தில் நம்ம போடக்கூடிய அஸ்திபாரம் தான் அவங்கள கடைசி வரைக்கும் காப்பாற்றணும். The foundation which we lay when they are young, that is the foundation which can guard them when they are growing old. ஸோ அப்போ பிள்ளைகளை பெறுவதுங்கிறது ஈஸி. It is easy to get children. ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த பின்னாடி அவர்கள் திருமணமானால் விசுவாசிகள் அவிசுவாசிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பிள்ளை பிறக்கும். After a certain stage, whether it's a believer or unbeliever, they get married and they will get children. ஆனால் அந்த பிள்ளைகளை தேவ பக்திக்குரியதான அந்த வேல்யூ சிஸ்டம், காட்லி வேல்யூஸ், அதை அவங்க மனசில் பதிய வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. It is not an easy matter to instill godly values in them.
நாம் வந்து உலகத்தில் உள்ள ஒரு வேல்யூ சிஸ்டம் என்னென்னா பணம், படிப்பு, நல்ல பதவி, ஒரு நல்ல உல்லாசமான வாழ்க்கை, இதெல்லாம் வந்து உலகத்தில் மதிக்கப்படுகிறது. So what is of value in the world is good education, lot of money, pleasure and easy life. அதிகாரம், ஸ்டேட்டஸ், அதெல்லாம் வந்து உலகத்தில் ரொம்ப மதிக்கப்படுகிறது. The status and the control which you have over people, authority. நாம் வந்து முறையான வழியில் தான் சம்பாதிக்கணும், அதாவது நீதியின் பாதையில் சம்பாதிக்கணும், நீதிமான்களாக வாழணும் அப்படின்னு நம்ம தேவ பக்திக்குள்ளதான வழிமுறைகளை பிள்ளைகள் மனதில் பதிய வைக்கணும். So when we have to teach our children that they should earn righteously and live righteously. அதே மாதிரி உலகத்தில் உள்ளதான மற்ற பாலி இச்சைகளால் ஈர்க்கப்படாதபடிக்கு, and also not to be drawn by the worldly kind of lust, sexual lusts. அவர் படிக்கும்போது வேலை செய்யும்போது உலக நண்பர்களோடு கூட தான் மிக்ஸ் ஆகணும். When they are studying and they are working, they have to mingle with those who are of the world. ஆனால் 1 கொரிந்தியர் 15:33 வாசிக்கிறோம், bad company corrupts good morals. So we read in 1 Corinthians 15:33 that bad company corrupts good morals. கெட்ட நண்பர்களுடைய சவகாசம் அவருடைய ஒழுக்கத்தை கெடுத்து விடுகிறது என்று வாசிக்கிறோம். So if they are mingling with bad friends, it will corrupt their behavior. ஸோ உலக நண்பர்களோடு கூட பழகணும், ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உலக மதிப்பீடுகள் அவருடைய மனசில் வரக்கூடாது. So they have to mix with the people of the world, but their value system should not enter into our children. அப்போ சின்ன வயசுலேயே அந்த பிள்ளைகளுடைய மனதில் நாம் வந்து எந்த அளவுக்கு தேவ பக்தியினுடைய மேன்மையை பதிய வைக்கிறோமோ அதுதான் அவங்கள கடைசி வரைக்கும் காக்கணும். So however we can magnify the values of godliness in our children, that is the one thing which will go into their hearts. ஸோ எனவே வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 22:6 வாசிப்போம். நீதிமொழிகள் 22:6. We will read in Proverbs chapter 22 verse 6. ஒருத்தர் தமிழில் இங்கிலீஷில் வாசிங்க. பிள்ளையானவன் நடத்த வேண்டிய விதத்தில் நடத்து. பிள்ளையானவன்னா சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே, when they are young. Train the little child in the way they should go, and when they grow old they will not depart from that. அப்போ அப்படி சின்ன வயசில் அவங்கள அந்த சரியான ஒரு உபதேசத்தோடு கூட தேவனுடைய வார்த்தையை அவர்கள் மனதில் பதிய வச்சு நம்ம நடத்தும்போது, when they are small, we have to train them up with the word of God going deep into them. முதிர் வயதாகும் பொழுதும் கூட அந்த தேவன் பேரில் உள்ளதான அந்த பயபக்தி, அந்த தேவனுடைய வார்த்தைகள் மேல் உள்ளதான அந்த விசுவாசம், இதெல்லாம் அவங்களுக்குள்ள மேலோங்கி நிற்கும். So that faith which they will get from this word and that godliness they will get will be very big in their eyes when they grow up. ஸோ இது பெற்றோர்கள் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. This is some burden which has fallen, or it's a duty of the parents. Yeah, it's a responsibility. It's a responsibility of the parents. நாம் யாத்திராகமம் 2வது அதிகாரத்தில் we read in Exodus chapter 2 9-10 வசனத்தில் வாசிக்கிறோம். Exodus chapter 2 verse 9. அந்த எகிப்தினுடைய ராஜகுமாரத்தியானவள் மோசேயினுடைய சிறு பிள்ளையாக இருக்கும்போது அவள் அந்த பிள்ளையை ஆற்றிலிருந்து எடுத்து கொடுக்கிறார்கள். So this princess, the Pharaoh's daughter, she picks up Moses from the water and she's given. வளர்ப்பதற்கு ஒரு தாயை அழைத்து வருகிறேன் என்று மோசேயினுடைய சகோதரி கேட்கிறாள். So the sister of Moses is asking, can I get you a person to look after, bring up this child? சரி என்று அவள் சொன்ன உடனே போய் மோசேயினுடைய தாயை அவளுக்கு தெரியாதபடிக்கு அழைத்து வருகிறாள். So when she said yes, she went and brought the child's mother without telling the Pharaoh's daughter. அப்பொழுது அந்த ராஜகுமாரத்தி என்ன சொல்லி அந்த பிள்ளையை கொடுக்கிறாள் என்றால், அந்த பிள்ளையை நீ எனக்காக வளர்த்திடு. So when the way the Pharaoh's daughter gave the child back to the mother and said, you bring up this child for me. அதே மாதிரி தான் இன்னைக்கு தேவன் ஒவ்வொருவர்கிட்டையும் தேவ பக்தியுள்ள குடும்பத்தில் ஒரு பிள்ளையை கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா, bring this child for me, இந்த பிள்ளை எனக்காக வளர்த்திடுன்னு சொல்றாரு. So in a godly family, when God gives a child, he says that bring up this child for me. அப்போ சின்ன பிள்ளையிலேயே அந்த மோசேயினுடைய தாய் எந்த அளவுக்கு தேவன் பேரில் உள்ள விசுவாசத்தையும் அவருடைய வல்லமையும் குறித்து அவர் மனதில் பதிய வைத்து விட்டார்கள் என்றால், the faith and the might of God
was imprinted deeply in Moses' life by the mother. அவர் திரும்ப கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த உடனே ராஜகுமாரத்தின் இடத்துல கொடுத்து விடுகிறாள். So after a certain age, she goes and gives the son back to the Pharaoh's daughter. இப்பொழுது அரண்மனையிலே, எகிப்தினுடைய அரண்மனையிலே மோசே பலவிதமான கலைகளை கற்று வளர்கிறார். So in the Pharaoh's palace, Moses is growing up, learning all the arts of the Egyptians. அவருக்கு இங்கே என்ன கேட்டாலும் கிடைக்கும். குடிக்கிறதுக்கோ, புசிக்கிறதுக்கோ, உடுத்துறதுக்கோ, உல்லாசமா வாழ்வதற்கோ எது கேட்டாலும் கிடைக்கும். So whatever he asks, he will get, whether to eat or drink or to be have a pleasure, anything like that he will get. ஆனால் அவரை குறித்து எழுதியிருக்கு எபிரேயர் 11:24-25. In Hebrews chapter 11 verse 24 and 25, it is written about him. அவர் ராஜகுமாரத்தின் மகன் என்ற அந்த உயர்வான அந்தஸ்தை அவர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். So he said that I don't need this high position to be called as the Pharaoh's daughter son. அதுக்குள்ளதான அதிகாரம் அதெல்லாம் வேண்டான்ட்டார். All the authority which was associated with that, I don't need it, he told. அவர் எகிப்தில கற்றதான அந்த யுத்த கலைகள் மற்றும் எல்லா விதமான அந்த பேச்சாற்றல் எல்லாத்தையும் கூட அவர் இழந்து விட வேண்டியதாயிற்று. So all the oratory skills which he had learnt in Egypt, he forgot all that. He didn't want it. எப்படி தாவீது சின்ன வயசுலயே அந்த பெலிஸ்தீனை எதிர்கொள்ளும் போது விருத்த சேதனம் இல்லாத இவன் தேவனுடைய சேனையை நிந்திக்கிறானே என்ற வைராக்கியம் இருந்ததோ, as David had that zeal that this uncircumcised Philistine is casting a reproach on my God, அதே மாதிரியான ஒரு தேவ பக்தியுள்ள ஒரு வைராக்கியம் இந்த மோசேயினுடைய இருதயத்திலும் இருந்தது. So that same kind of zeal was there in the heart of Moses also. என்னுடைய ஜனங்கள் எல்லாரும் அடிமைகளாக இருக்கிறார்கள். All my people are slaves. அப்படியானால் மோசேயினுடைய தாய் அவருடைய மனதில் நாம் தேவனுடைய ஜனங்கள், ஆனால் இங்கே அடிமைகளாக இருக்கிறோம் என்பதை அவர் மனதில் பதிய வைத்து விட்டார். So it was very clear that the mother of Moses imprinted in Moses' life that we are people of God, but we are slaves in this land. நாம் செய்த பாவத்தின் நிமித்தம் தான் இப்படி தேவன் நம்மை விட்டு விட்டார் என்பதை அவர் மனதில் பதிய வைத்திருக்கிறார். So she was able to imprint saying that because we were sinners, God has forsaken us like this. So நம்ம போக வேண்டிய வழி என்ன அப்படிங்கறதை எல்லாம் அவர் மனதில் பதிய வைத்து விட்டார். So the way we should go, that way was imprinted in Moses' heart by his mother. சுமார் ஒரு 7-8 வயசு அல்லது 10 வயசு வரைக்கும் இருக்குன்னு கூட வச்சுக்கங்களேன். ஆனால் பால்குடி மறக்கிற வரைக்கும் தான் அவர் நிச்சயமா இங்க இருந்திருப்பார். But maybe till 7 years or 10 years, but until the time he was weaned, he was definitely with his mother. அப்பொழுது அந்த சின்ன பிஞ்சு உள்ளத்துல அவர் விதைத்ததான அந்த விசுவாச வார்த்தைகள், as a small a tender age, these words which are imprinted in that heart, தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், God is almighty, அவர் பரிசுத்தமான தேவன், he is holy, அவருடைய வழியில் நடக்கிறவர்களுக்கு அவர் அரணும் கோட்டையுமாக இருப்பார், the one who walks in his ways, he will be a shield and a fortress for them. நாம் இனியும் எகிப்தியர்களுக்கு அல்லது பாவத்துக்கு அடிமைகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. So we don't have to be a slave for the Egyptians or for sin. நம்மை விடுதலையாக்க தேவனால கூடும். God is able to deliver us. இதெல்லாம் அவருடைய மனதில் பதிய வச்சிட்டார். All these things the mother had imprinted in Moses' heart. So அவர் அரண்மனையில எல்லா விதமான உலக இன்பங்களையும் அதிகாரத்தையும் அவர் ருசிக்க முடியும், அனுபவிக்க முடியும்னாலும் கூட அதெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று நிராகரித்து விட்டார். So whatever pleasure he could enjoy in the palace, he said, I don't want it. அவர் எதை தெரிந்து கொண்டார் என்றால், தன்னுடைய ஜனங்கள், அதாவது தேவனுடைய ஜனங்களோடு கூட அடிமைத்தன வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த ஜனங்களோடு கூட வாழ தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். So he was able to identify himself to live a life of a slave along with his people. ஏன் அப்படின்னா அதுதான் மேன்மையானது என்று அவர் உணர்ந்தார். Why was it? Because he saw that this is the greater honor. அங்கே எழுதி இருக்கிறது, பாவத்துல ஒரு அநித்தியமான சந்தோஷம் இருக்கு. It says, that there is a pleasure in sin which is passing away. ஆனால் தேவன் தரக்கூடிய அவருடைய பிரசன்னத்தினால பரிசுத்த ஆவியினால வரக்கூடிய சந்தோஷம் தான் நிரந்தரமானது. But the pleasure which comes from the power of the Holy Spirit in the presence of God, that is eternal. Happiness comes from what happens around us. அதான் நம்மை சுற்றி என்ன நடக்குதோ அதை வச்சு தான் நமக்கு ஒரு அற்பமான சந்தோஷம் வருது. So for all of us, the pleasures around us, when we experience that, we get some pleasure. உணவு சாப்பிடுறதுல ஒரு இன்பம், when we eat good food, we have a pleasure. நல்ல டிசைன் டிசைனா உடுத்துறதுல ஒரு இன்பம்,
and to dress very fashionably, that's a pleasure. அதே மாதிரிக்கு தங்களுடைய உடம்பை அலங்கரித்துக் கொள்வதில் சுற்றி இருக்க அவங்களோடு கூட அல்லது சினிமா நடிகர்களோடு கூட இன்னைக்கு அடையாளப்படுத்திக் கொள்கிறார். So those who want to build a body or make their body very attractive, they identify themselves with the film stars. சிட்டில இருந்து எங்களுக்கு ஊர்ற பசங்க கூட தாடி வளர்த்துட்டு வர்றாங்க. From the city, the boys who come to our villages, they also have a goatee. கல்யாண சமயத்திலோட தாடி வச்சுக்கிறாங்க. Pardon? கல்யாண சமயத்திலோட. Oh, even at the time of their marriage, they have that beard. நான் கேட்குறது இது என்ன இப்படி போய் தரிசு நிலத்தில் புல்லு முளைச்ச மாதிரி வச்சுருக்கீங்களே. It's in a barren land, it's like, you know, the grass is grown, you got a beard like that. அவங்க சொல்லுவாங்க இதுதான் இப்போ ஃபேஷன். They would say that this is the fashion now. ஸோ எங்கேருந்து இந்த ஃபேஷன் வருது? Where is the fashion coming from? சினிமா ஆக்டர்ஸ் அல்லது ஆக்ட்ரஸ், or from the film stars, அல்லது உலகத்தில் உள்ளதான ஒரு உலக நண்பர்கள் மூலமாக, or from the worldly friends. அது பாவம் நான் சொல்லலை. I'm not saying that it is a sin. மற்ற காரியங்களை பாருங்க. But look at the other things. அவருடைய கலாச்சார ரீதியான மற்ற பழக்க வழக்கங்களையும் கற்றுட்டு வர்றாங்க. So they also learn all the sinful habits which come along with their culture. ஆனால் மோசேக்கு அது மாதிரியான வாய்ப்புகள் இருந்தது. For Moses there were opportunities like that. ஆனால் அவர் அதை தள்ளிவிட்டார். But he cast it away. ஏன்னா பெற்றோர்கள் அவருடைய மனதில் தேவனை குறித்தும் தேவனுக்காக வாழ்வதை குறித்ததான அந்த மேலான வேல்யூ சிஸ்டத்தை பதிச்சிட்டாங்க அவங்க மனசுல. Because the parents of Moses, they were able to imprint deeply in the heart of Moses all the godly values. ஸோ எனவே அருமையானவர்களே, இந்த பிள்ளைகளை அப்படி வளர்ப்பதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமே இல்லை. Beloved, it is not an easy matter to bring up our children like in this manner. சாமுவேல் ஒரு நல்ல தீர்க்கதரிசி தான். Samuel was a good prophet. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் நீங்க படிச்சு பாருங்க. 1, 3, 5 வசனங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா 1 Samuel chapter 8 verse 1, 3 and 5. அவருடைய பிள்ளைகள் பரிதானத்துக்காக தவறாக நியாயம் வழங்குறவர்களா இருந்தாங்க. So those children, those sons, they were, you know, taking bribes to twist justice. சாமுவேல் யாரிடத்திலிருந்து நான் எதையாவது பெற்றது உண்டான்னு கேட்கிறேன், யார்கிட்டயாவது நான் உங்ககிட்ட வாங்கியிருக்கேனான்னு சொல்றாரு. Samuel is able to challenge and say, have I received anything from you as a bribe? ஆனால் அவருடைய பிள்ளைகள் அப்படி இல்லையே. But his sons were not like that. ஸோ அவருடைய பிள்ளைகளை வளர்ப்பதில் அந்த தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன் தோற்று போய்விட்டார். But to bring up his own children, that godly man failed in his duty. ஏலியை குறித்து அவருடைய ஆசாரிய ஊழியத்தில் அவர் தனிப்பட்ட விதத்தில் பார்த்தா அவர் ஒன்றும் குறை ஒன்றும் எழுதப்படவில்லை. So as far as Eli is concerned, as his priest, he was not having any fault in his individual life. ஆனால் 1 சாமுவேல் 2:12 எழுதியிருக்கு. But in 1 Samuel chapter 2 verse 12 it is written, அந்த ஏலியினுடைய பிள்ளைகளுக்கு தேவன் பேர்ல ஒரு மரியாதையே இல்லை அப்படின்னு வாசிங்க. அதை வேணா 1 சாமுவேல் 2:12. 1 Samuel chapter 2 verse 12. Now the sons of Eli were worthless men, they did not know the Lord. பாத்தீங்களா, அவர் ஒரு ஆசாரிய ஊழியம் செய்கிறார். He was a priest. ஆனால் அவருடைய பிள்ளைகள் தேவனை அறியவில்லை, தேவன் பேரில் அவருக்கு மரியாதை இல்லை. They didn't know God and they had no respect for God. அது மாதிரி தாவீது குறித்து வாசிக்கிறோம். At the same way we read about David. அப்போஸ்தலர் 13:22 கூட எழுதியிருக்கு. Acts chapter 13 verse 22 also it is written. தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன் என்று எழுதியிருக்கு. David was a man after God's own heart. ஆனால் 1 ராஜாக்கள் 1:6 வாசிக்கிறோம். But we read in 1 Kings 1:6. அதோனிஜா அவருடைய மூத்த மகன், Adonijah his eldest son, அவர் ரொம்ப அழகாக இருந்தார். was very handsome. he was a handsome chap. ஆனால் அவருடைய தகப்பனாகிய தாவீது, but his father, வாசிங்க 1 ராஜாக்கள் 1:6, 1 Kings 1:6, he never crossed him எழுதியிருக்கு. his father had never crossed him at any time asking, why have you done so? காரணம் என்னன்னா அந்த பையன் ரொம்ப பார்க்கிறதுக்கு அழகான பிள்ளை. The reason was he was a very handsome man. ஒரு தகப்பன் ஒரு சபையில் மூப்பராக இருக்காரு, அவருடைய மகன் நல்ல புத்திசாலி அறிவாளி. There is a man who is an elder in a church and his son is a intelligent chap. அதனால அவர் சொல்றாரு, அந்த பையன் ரொம்ப புத்திசாலி, அது எனக்கு ரொம்ப பிடிச்சபடினால அவன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து அவனை நான் ஒரு சமயம் கூட கண்டிச்சது இல்லை. So because he was a smart chap, I got everything that he asked for and I never corrected him even once. இப்போ அந்த பையனுடைய நிலைமை என்னன்னா, he has become a drunkard. குடிகாரனா மாறி விட்டான். Now the condition of that boy is that he's become a drunkard. அந்த பையனை இப்ப திருத்த முடியல. Now they are not able to correct him. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல பிள்ளைகள்லாம் நம்ம அடிக்க முடியாது. Because after a certain age we cannot beat them. ப்ராவர்ப்ஸ்ல 13வது
அதிகாரம் Proverbs chapter 13, 24வது வசனத்தை வாசிப்போம். verse 24. He who withholds his rod hates his son. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். அப்ப பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று எழுதியிருக்கிறது. It says here that he who withholds his rod hates his son, but he who loves him disciplines him diligently. அப்படின்னா கம்பெடுத்து அடிச்சு தான் ஆகணுமான்னு கேட்டால் அங்கே தான் சொல்கிறேன் நான், ஒவ்வொருவருக்கும் தேவன் வந்து வித்தியாசமான ஞானம் தேவை இருக்கு. So is it compulsory that the rod has to be used? I'm saying that for everyone the Lord has to give wisdom for that situation. ஏன்னா அந்த சில பிள்ளைகள் வந்து வாயினால சொன்னாலே கீழ்ப்படிஞ்சிருவாங்க. Some children, if you tell with the word, they will obey. அடிக்கிறோம்னா அலறிடுவாங்க. If you beat them, they will scream. அப்படியே அவங்க மனநிலை கூட பாதிக்கப்பட்டுரும். It will also affect their brain. சில பிள்ளைகள் நீங்க அடி அடின்னு அடிச்சாலும் உங்களுக்கு ஒண்ணுமே பாச்சா பலிக்காது. But whatever you beat some children, nothing will work out for them. பிள்ளைகளை அடிச்சிட்டு நீங்க தான் போய் அழுக வேண்டியிருக்கும், இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியலையேன்ட்டு. Now after beating the child, you will have to go and weep and ask, I don't know what more to do. சாக் சொன்னாரு, But Zach told, அவருடைய 4 பையங்கள்ல ஒரு பையன் வாலிபனா இருக்கும்போது சபையில் உள்ள ஒரு பிரதர் மூலமாக அவர் வந்து ரட்சிக்கப்பட்டார். so one of his sons was saved by one of the brothers in the church. ஸோ அப்போ நம்ம வந்து பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ள நடத்திட முடியுங்கிறது நம்ம கையில் இல்லை. It is not in our hands that we will be able to bring our children to salvation. ஆனால் அந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டுட்டாங்கன்னா, But if the children are saved, உண்மையிலே ரட்சிக்கப்பட்டாங்கன்னா, if they are genuinely saved, அந்த பெற்றோர்கள் வந்து இளைப்பாறுதலோடு இருக்கலாம். their parents can be at rest. 1000 பெண்கள் மத்தியில் ஒரு பையன் போனாலும் சரி, 1000 பையங்க நடுவில் ஒரு பொண்ணு போனாலும் சரி, whether it is one boy going amongst hundreds of girls or one girl among hundreds of boys, ஒருவேளை அவங்க ஃபிசிக்கலாக எதுவும் தப்பாக நடந்துருவாங்களோன்னு வேணால் கவலைப்படலாம் ஒழிய, அந்த பொண்ணோ அல்லது பையனோ தேவனை அறிந்தவங்க நிச்சயமாக கெட்டே போக மாட்டாங்க. so we may be afraid that they may do some harm to them, but these people will not go astray. எனவே அருமையானவர்களே, இப்படிப்பட்டதான ஒரு நிலைமைக்கு நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வர்றதுக்கு பெற்றோர்கள் வந்து சாதாரணமாக அதை நடந்துராது. So it is not an easy matter. It will not happen automatically that your children will be brought up like this. ஸோ அந்த சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுதே நாம் அந்த பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபிக்கணும். ஏன்னா தேவனுடைய இரக்கம் இல்லாமல் அவங்களையெல்லாம் ரட்சிப்பில் நடத்தவே முடியாது. So when they are small, we have to pray much, because without the grace, mercy of the Lord, we can't bring them up. நீதிமொழிகள் 126:5-6 வாசிப்போம். Psalms சங்கீதம் 126:5-6 வாசிப்போம். 126 verse 5 and 6. Those who sow in tears shall reap with joyful shouting. He who goes to and fro weeping, carrying his bag of seed, shall indeed come again with a shout of joy, bringing his sheaves with him. கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். அப்போ பிள்ளைகளை வளர்க்கும் போது நீங்கள் வந்து அவங்களுக்காக அதிகமாக ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து கண்ணீரோடு விதைச்சிங்கன்னா, so when you are bringing up your children, you have to sow with much tears before the Lord. அவங்களுக்காக நம்ம நேரம் செலவழிக்கணும். We have to spend a lot of time for them. அவங்களுக்கு விளையாடுறதுக்கு அவங்களுடைய நியாயமான உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கணும். We have to give correct place for their rightful desires. ஏன்னா நம்ம பல வருடங்கள் முதிர்ச்சி அடைந்தவங்க வந்து நம்ம நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி அந்த பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க. Because we who are mature, the way we spend our time, our children will not do like that. ஸோ அவங்களுடைய டேஸ்ட்டு, அவங்களுடைய மனநிலைமை புரிஞ்சு அவங்க லெவலுக்கு இறங்கி போய் எதில் சுயாதீனம் கொடுக்கணும். So we have to go down to their level and see at what level we can give them freedom. அவங்க கேட்கறது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க கூடாது. We should not give everything that they ask. தன் இஷ்டப்படி விட்ட பிள்ளை வந்து தாய்க்கு லட்சியம் உண்டாக்கணும்னு வாசிக்கிறோம். So the child who is given his own way is bringing a shame to his mother. அதே சமயத்தில் வந்து அங்கே எபேசியர் 6:4 கொலோசியர் 3:21 வாசிக்கிறோம். We read in Ephesians chapter 6 verse 4 and Colossians 3:21. என்ன எழுதியிருக்குனாக்கும், நொச்சுன்னு பிள்ளைகளை வந்து கண்டிக்கக்கூடாது, அவங்கள கோவப்படுற அளவுக்கு நீங்கள் we should not go on nagging, அதை வந்து நொச்சுன்னு பேசிகிட்டே இருக்கு. We should not make them angry or exasperate them. ஸோ அவங்களுடைய
எந்த அளவுக்கு அவங்களால தாங்க முடியுமோ, எந்த அளவுக்கு புரிந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு அந்த பிள்ளைகள்கிட்ட பேசுறதுக்கு நமக்கு ஞானம் வேண்டியிருக்கு. So we need the wisdoms to what level we should go down and speak to our children. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா தாயின் தகப்பனும் வந்து பிள்ளைகள் வளர்க்குறதுல வந்து ஒரு கோஆப்ரேஷன் இருக்காது. In certain houses there will not be cooperation between the husband and the wife in bringing up their children. ஒரு சகோதரன் ரீசெண்டாக ஒரு சர்ச்சில் சொன்னார். In one church a brother told recently, என் பிள்ளைய வந்து தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணதுக்கு அவனை கண்டித்தேன், அதுக்கே தாய் வந்து வாடா அந்த வீட்டில் வந்து தண்ணி யூஸ் பண்ணுறது கூட நமக்கு உரிமை இல்லைன்னு அவனுக்கு சப்போர்ட்டாக வர்றாங்க. So I corrected my son saying don't waste this water, but the mother was saying, oh, we have to be taught how to use the water, and she was coming in support of the boy. நிறைய வீடுகள் வந்து தாய் கண்டிக்கும் போது தகப்பனோ அல்லது தகப்பன் கண்டிக்கும் போது தாயை குறுக்க வந்துடுறாங்க. So in many houses when the husband corrects the child or the wife corrects the child, they each come in the way of correction. ஒரு சில வீடுகள் வந்து நேரடியாக வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து மறைமுகமா இப்போ அப்பா அடிச்சுட்டு போனார்னா. So in certain houses they will confront openly, and some of them they will confront indirectly. அப்பா அடிச்சிட்டாருன்னு வச்சுங்களேன். So if the father beats, உள்ளுக்குள்ள அப்படியே புழுங்கிட்டு இருப்பாங்க. so they would be internally wringing themselves. அவர் போன முன்னாடி தாய் வந்து எப்பா அப்பா அடிச்சதுக்கு வருத்தப்படாத, அப்பா உனக்கு நல்லதுக்கு தான் சொன்னாங்க அப்படின்னு வந்து அவங்கள பேசிஃபை பண்ணலாம். So you can say that after the father goes, you can say that the father meant good and what he did for you, beating you, is correct. அதுக்கு பேர் என்ன செய்வாங்கனாக்கோ, அந்த ஆள் கிடக்கிறார் விடு, அவருக்கு ஒன்றும் தெரியாது. But instead of saying like that, they will say, oh, leave it, that man doesn't know anything. அப்படின்னாக்கோ மறைமுகமாக வந்து அந்த பிள்ளை செஞ்சது ரைட்டுன்னு சப்போர்ட் பண்ணிடுறாங்க. So immediately they support that child, what the child did was right. நம்ம மத்திய எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு. Matthew chapter 12 verse 25 it is written, தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த வீடும் நிலை நிற்க மாட்டார். So whichever house is divided among itself will not stand, it will fall. So கணவன் மனைவி ஒருமனப்படணும். So the husband and wife should become one mind. உபாகமம் 6:7 வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தைகளை நீ வந்து உட்காரும் போதும் எழுந்திருக்கும் போதும் அவங்க டீச் பண்ணு அப்படின்ட்டு. Deuteronomy chapter 6 verse 7 it says that you have to teach your children when they are lying in the bed, waking up and sitting and walking. ஒரு தகப்பனை குறித்து கேள்விப்பட்டேன். I heard about a father. சாக்பருடைய மெசேஜை போட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாராம். He would be listening to Zach's message. பிள்ளைகள் நாளைக்கு பரீட்சைக்கு படிச்சிட்டு இருப்பாங்க. And the children would be studying for tomorrow's exam. நிறுத்து எல்லாரும். You stop. இத கவனி. Please listen. எப்பா நாளைக்கு பரீட்சைப்பா. That tomorrow's exam. அதெல்லாம் அப்புறம் முதலாவது தேவனுடைய ராஜ்யம் நீதின்னு சொல்லிருக்கு. Forget that now. First thing is seek kingdom of God and his righteousness. அரை மணி நேரம் இத கவனிக்க வச்சிருப்பாராம். Half an hour he'd make them listen. அந்த அரை மணி நேரம் இந்த வார்த்தையும் உள்ள போகாது. For that half an hour this message also will not go in. அதுக்கு அடுத்தாப்புல அப்பா வந்து பைபிளை எடுத்தாருனாலே அவங்களுக்கு வெறுப்பு தான் வரும். And next time when the dad opens the Bible they will have a hatred. அதனால அப்படி வந்து ஒரு திணிக்கிறது மாதிரி செஞ்சோம்னாலும் பிரயோஜனப்படாது. So we should not do something like that to force things on them. ஸோ அவங்க விளையாடணும்னா ஒரு ரீசனபிள் டைம், என்ன விளையாட்டு அதை பெர்மிட் பண்ணணும். So when they want to play, a reasonable time and whatever is useful. ஸோ அவங்க நாளைக்கு பரீட்சை இருக்கு படிக்கணும்னா அவங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு அவங்க இஷ்டத்துக்கு விடணும் அதில். So when they have an exam the next day and they want to study it, you should leave it to them. எதிர்த்து பேசுகிறாங்க, If they are talking back, பொய் பேசுகிறாங்க, they are speaking lies, பெரியவங்களுக்கு நேராக விரல் நீட்டி கலகம் பண்ணுற ஆவியில் பேசுகிறாங்க, if they are pointing the finger at elders and then have a rebellious spirit, அவங்கள சிவியராக ட்ரீட் பண்ணணும். we have to punish them severely. அதே சமயத்தில் அறியாமல் ஒன்று செய்கிறாங்க. But at the same time if they do something ignorantly, ட்ரெஸ் அழுக்காக்கிட்டாங்க, if they dirty their dress, பொருள்களை திருடிட்டு வந்துட்டாங்க, or something they have stolen and brought, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. there is a difference between these two. திருடிட்டு வந்தா ஆத்மாவை இழந்துருவாங்க. If they steal and come they lose their soul. ஆனா பொருளை தொலைச்சிட்டு வந்தாக்க ஆத்மா இழக்க மாட்டாங்க. If they lose their items they will not lose their soul. ஸோ எதுக்கு கண்டிக்கணும் எதுக்கு கண்டிக்க கூடாதுன்னு அந்த பெற்றோர்களுக்கு ஞானம் வேணும். So the parents will need wisdom as to what they should correct and what they should not. ஸோ இன்னைக்கு எதுக்காக ப்ரேயர் பண்ண போறோம்? So what is it that we are going to pray for today? நீதிமொழிகள் 16:3 வாட்ச் நம்ம ஜெபம் பண்ணுவோம். So Proverbs chapter 16 verse 3. அங்கே என்ன எழுதியிருக்குன்னா வாசிப்போம். Commit your works to the Lord and your plans will be established. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். அப்போ இந்த பெற்றோர்களுக்கு வந்து இப்போ பிள்ளைகளை தேவ பக்தி உள்ளவங்களா வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் இருக்கு. So the parents have a desire that they will bring up their children for the Lord.
ஆனால் அந்த பிள்ளைகளை எப்போ கண்டிக்கணும், எப்படி கண்டிக்கணும், என்ன மாதிரி அவங்களுக்கு வந்து சுயாதீனம் கொடுக்கணும், எப்போ சுயாதீனம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஞானம் வேண்டியிருக்கு. So they need a wisdom so that they'll know when to correct, when not to correct, when to give them freedom and when to restrict them. என்னுடைய அனுபவம் உங்களுக்கு பிரயோஜனப்படாது. Whatever is my experience will not be useful for you. ஏன்னா நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலைகள் உங்கள் பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் வித்தியாசமாக இருக்கும். So the situations which you face and your children face will be different. ஸோ அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீங்கள் தான் கொடுத்தீங்க, அதில் தேவ பக்தி உங்களை வளர்க்கிறதுக்கு வேண்டிய ஞானத்தை நீங்களே தாங்கன்னு கேட்குறோம். Lord, you gave the children to us, so you give us the wisdom to bring up our children for you. ஸோ அந்த பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கான அந்த வேலையை தேவனுடைய கரத்தில் அர்ப்பணித்து நீங்கள் உதவி செய்யுங்கன்னு கேட்குறோம். So we are now committing our children into God's hands and asking the Lord for wisdom to bring them up for the Lord. ஸோ அந்த பிள்ளைகள் வந்து இப்போ சபையில் ஒரு விசுவாசம் உள்ள குடும்பத்துக்கு பிள்ளைன்னா நம்ம சபையிலையும் அவங்கள நம்ம பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறோம். So we are now accepting the children also as children who are of believers. இது வந்து தேவனுடைய ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. This is an extended family of God. அதனால தான் சிறு பிள்ளைகள் வசனம் சொல்ல, சண்டே கிளாஸு, யூத் மீட்டிங் இப்படியெல்லாம் சபையில் விசுவாசமுள்ள சகோதர சகோதரிகள் முடிஞ்ச அளவு அவங்களுக்கு உதவி செய்கிறோம். So that is how the people who have got faith, they are helping our children in Sunday school and youth groups and things like that. ஆனால் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு சண்டே கிளாஸ்க்கு அனுப்பியாச்சுன்னா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. You cannot think that because you are sending your children to the Sunday school, your full responsibility is over. சிலருடைய வீடுகள் எப்படி இருக்குனாக்கும் ஸ்கூலுக்குள்ள ஹோம்ஒர்க்லாம் கரெக்டாக பண்ணிடுவாங்க. In certain houses, the homework for the school, that will be done correctly. ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து உலக பிரகாரமாக அந்த பிள்ளைகளை நல்லா கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. Because the parents have an interest that they should bring up their children in the world, for the world very well. ஆனால் வசனம் படிக்கலை அல்லது பைபிள் படிக்கலை, ஜெபம் பண்ணலைன்னா அதை அவ்வளோ சீரியஸ் எடுத்துக்க மாட்டாங்க. But then if they don't learn the Bible or the verses, they will not take it seriously. அப்படி இளம் வயசில் அவங்களுக்கு வந்து அவங்க வார்த்தையினால் பைபிள் படிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. When in the young stage, they would just with their words say, you read the Bible and learn memory verses. அவங்க பைபிள் படிக்கிறதோ ஜெபம் பண்ணுறதோ அந்த பிள்ளைகள் பார்த்துருக்க மாட்டாங்க. But their children would never have seen them reading the Bible or praying. அதே மாதிரி பைபிள் வசனம் படிச்சுட்டு போகல சண்டே கிளாஸ்க்குனாக்கா அவங்கள வந்து ரொம்ப கண்டிக்க மாட்டாங்க. So they would not discipline them very strongly if they don't learn the memory verse. ஆனால் ஸ்கூலுக்கு வந்து அவங்க ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போகலன்னு டீச்சர்ஸ் கூப்பிட்டு வார்ன் பண்ணாங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு வந்து உட்காந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. But when the teachers complain that the children are not doing the home lesson, they will sit and then teach them. அப்படின்னா தியரிட்டிக்கலாக வந்து பைபிள் படி ஜெபம் பண்ணணும்னு கூட சொல்லுவாங்க. So that way theoretically they may say that read your Bible and pray. ஆனால் ப்ராக்டிக்கலாக என்ன டீச் பண்ணுறாங்கன்னா அதை விட வந்து ஸ்கூலில் படிக்கிறதும் பாடம் தான்ப்பா முக்கியம்ன்றதை ப்ராக்டிக்கலாக டீச் பண்ணும். But practically they would teach that this is more important to teach them in the school work is more important than the reading the Bible or praying. அருமையான பெற்றோர்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய நடத்தையில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, நீங்கள் பணத்தை கையாளுறது, கணவன் மனைவியினுடைய உறவில் நீங்கள் ஐக்கியப்படுறது, இதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. So beloved, your children are watching you carefully, like how you are handling the money and how you are handling things of God. ஸோ அதை வச்சு தான் அந்த பிள்ளைகளுடைய மனசில் வந்து தேவ பக்திக்குரிய ரகசியமானது இடம் பிடிக்கிறது. So seeing your example, those things will capture the place in their hearts. ஸோ இன்றைக்கி எந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண போகிறோமோ அந்த பெற்றோர்களுக்காக தான் நம்ம இப்போ முக்கியமாக ஜெபம் பண்ண போகிறோம். So whomever children we are going to dedicate, we are going to pray for the parents.